இவனோட ஒரே இம்சையா போச்சுடா. யாரா என்னதான் பிரச்சனையோ தெரியல. நீ நாள் உனக்கு எப்படா போச்சு? ஏதோ போச்சுடா மச்சி. இவனுக்கு அவன் பேசுறதுக்கே காசு கேட்பான்டா. மச்சி நீங்க நைட் நீ தானே சமைக்கணும்? நானே எத்தனை நாளைக்கிட்ட சமைப்பேன், நீ சமைடா இன்னைக்கு. சரி விடுறா, நானே சமைச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லடா. டேய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுடா. எல்லாம் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போங்கடா. டேய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்கடா. யாருக்குடா எத்தனை தட்டு? இவனோட ஒரே இம்சையா போச்சுடா. யாரா இவனோட தினமும் இம்சை தான்டா எனக்கு. கருமம். யாரா அவனுக்கு வெயிடா. என்னடா பண்ற அங்க? யாருக்கடா வைக்க சொல்ற? அவனுக்கு வெயிடா. போதுமாடா? அவனுக்கு ஊத்துடா. நீயே ஊத்திக்கடா. யாரா அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்? சோ இவனோட ஒரே இம்சையா போச்சுடா. சாப்பிடு மாதவா. இன்னும் ஏன்டா சாப்பிடாம இருக்க? சாப்பிட்றா. எரிச்சல் பண்றான்டா இவன். என்ன கருமம். ஏன்டா வெளியே போற? மனசே சரியில்லடா. என்னடா அதையும் பார்த்தாவும் பேசணும்னு கோச்சிக்கிட்டியா? ஒண்ணும் இல்லடா. காப்பாத்துறா காப்பாத்துறா ஹரி. இந்திரா காப்பாத்துறா காப்பாத்துறா ஹரி. காப்பாத்துறா காப்பாத்துறா ஹரி. ஏய் ஹரி 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 காப்பாத்துறா. ஹரி 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 ஹரி. டேய் என்னடா ஆச்சு? டேய் மாதவா என்னடா ஆச்சு? டேய் டேய் எந்திரிங்கடா. டேய் பார்த்தா ஆதி எந்திரிங்கடா. யாரும் நேரத்துல வந்து அனுப்புறான். டேய் சீக்கிரம் எந்திரிச்சு வாங்கடா. மாதவனுக்கு வலிப்பு வந்துருச்சுடா. டேய் இது வந்து பாருங்கடா. மாதவன் துடிச்சிட்டு இருக்கான்டா. பாருங்க. என்னன்னு பாருங்கடா. ஒன்னும் இல்லடா, போய் பட்றா.
மாதவனுக்கு ஒன்றும் இல்லைடா, படுறா, காலைல சரியாயிடுவான்டா. சரிடா. நாளைக்கு காலைல வேலையா அரிய ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் டாக்டரை கூப்பிட்டு போய் காட்டணும்டா. ஆமாண்டா ஆதி, நாளைக்கு போய் பார்த்துடலாம்டா. சரி படுத்துங்கடா, காலைல பார்த்துக்கலாம். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? டாக்டர், நேற்று மாதவனுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு டாக்டர். என்னாச்சுன்னு தெரில, ரொம்ப துடிச்சு போயிட்டான். அதெல்லாம் நல்லா தான் இருந்தான் டாக்டர், பயமாக இருக்குது. ஹரி, நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே டாக்டர், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். யாரோ இல்லாத ஒருத்தன் இருக்கிற மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்கிறான் டாக்டர். இவனுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரில, சும்மா தனியாகவே பேசிகிட்டு இருக்கான். மாதம் இறந்து 6 மாதம் ஆச்சு, அதுலேருந்து இதே மாதிரி தான் டாக்டர் தனியாகவே பேசிகிட்டு இருக்கிறான். தனியாகவே ஒரு மாதிரி விசித்திரமாக நடந்துக்கிறான் டாக்டர். இவன் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. எப்போ இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு? 6-7 மாசமா இதே தான் டாக்டர், தனியாக யார் கூட பேசிட்டு இருக்கிறான். நைட் ஆனால் கூட யார் கூட தனியாக பேசிட்டு இருக்கிறான். நீ கூட பார்த்தலடா டாக்டர், நேற்று நைட்டு கூட நீங்கள் சொல்கிற கண்டிஷனில் வச்சு பார்க்கும்போது மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரு. இந்த கண்டிஷன் பேர் விஷுவல் ஹாலுசினேஷன். இந்த கண்டிஷனில் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரிக்ஷனலாக ஒரு கேரக்டர் உருவாக்கி அவங்களே பேசுவாங்க. இந்த கண்டிஷனை விஷுவல் ஹாலுசினேஷன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்து நாங்கள் மெடிசன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட சீனியர் டாக்டர் ரெஃபரன்ஸ் தரேன். அவர்கிட்ட வந்து ஒரு 6 months வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதையும் தாண்டி உங்களோட சப்போர்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்குடா எத்தனை தட்டு? உனக்கு வெயிடா?